ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் சிம்பிள் இருக்குங்க, அதுவே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க. நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட சேனல் நிறைய கிச்சன் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக என்னென்ன டிப்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் முட்டை வேக வைக்க போகிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த டிப்பை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எத்தனை முட்டை வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை முட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணியில் நம்ம முட்டை ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கப்பை நம்ம சைடில் வச்சுட்டு முட்டை வேக வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி குக்கர் எடுத்துருக்கேன். நீங்களும் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் யூஸ் பண்ண நிறைய கேஸ் செலவு நீங்கள் மிச்சப்படுத்தலாங்க. குக்கர் உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ண முட்டை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை போல் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் ஒரே டைமில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. முட்டை ஃபுல்லாக நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சொம்பு போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு எடுத்துகிட்டு குக்கரில் நீங்கள் போட்டுட்டு ஒரு டைம் நம்ம கை வச்சு நல்லா கலக்கிட்டுக்கலாம். முட்டை நீங்கள் வேக வைக்கும் போது சால்ட்டு சேர்க்காமல் கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் கலக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி எடுத்துக்கலாங்க. குக்கர் மூடி எடுத்துகிட்டு எப்போதும் போல் கேஸ் கட்டு நல்லா தண்ணியில் நினச்சி நீங்கள் போட்டுட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி விசில் நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக 5 நிமிஷம் போல் மட்டும் கேஸில் நீங்கள் வச்சிங்கன்னா 2 விசில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கர் முடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள். ரொம்ப சூப்பராக முட்டை வெந்து கிடைக்கும். அது மட்டுமே இல்லாமல் முட்டை ஃபுல்லாகவே உடையாமல் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. உரிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டை சீக்கிரமாக வெந்துடும் செய்யுங்க. இதனால் கேஸ் செலவு நம்ம மிச்சப்படுத்த முடியுங்க. இப்போ நம்ம வெந்த முட்டையை ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி எடுத்துகிட்டு இது போல் முட்டை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த முட்டையை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் சில்லு தண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் தண்ணி தாங்க. நார்மல் தண்ணிக்குள்ளே வேக வச்ச முட்டை ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டை ஃபுல்லாகவே நம்ம தண்ணிக்குள்ளே சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே வச்சுங்க. 1 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்போதும் போல் முட்டையை அழகாக கீழே தட்டிட்டு எப்போதும் போல் நம்ம முட்டையை உரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி முட்டையை நீங்கள் வேக வச்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டை வேக வெறும் 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். முட்டையோடு அழகாக கலண்டு வந்துடுங்க. இதனால் டைமும் சேவ் ஆகும், கேஸ் செலவும் மிச்சமாகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பழைய பக்கெட்டு, பெயிண்ட் பக்கெட்டு, அப்போலாம் லைட்டாக கிராக்கான பக்கெட்டு எந்த பக்கெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பெயிண்ட் டப்பா எடுத்துருக்குங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம டஸ்ட்பின் நாங்கள் செய்ய போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து டஸ்ட்பின்லாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பக்கெட்டை வச்சு நம்ம டஸ்ட்பின் ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த பக்கெட் உள்ளுக்குள்ளே எப்போதும் போல் ஒரு கவர் உள்ளுக்குள்ளே இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கவர் போட்டு விட்ட பின்னாடி இதை கொண்டு போய் நீங்கள் எங்கே டஸ்ட்பினில் வைக்கிற இடத்துல வைக்கிறீங்களோ அதே மாதிரி பக்கெட் நீங்கள் வச்சு விட்டுட்டு நம்ம வீட்டில் எப்போல்லாம் நம்ம கூட்டு குப்பை ஃபுல்லாக அள்ளுறோம் இல்லையா, அந்த குப்பை ஃபுல்லாகவே அள்ளி நீங்கள் பக்கெட் உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாங்க. பக்கெட் ஃபுல்லாக குப்பை ஃபுல்லானதுமே கவரை தூக்கி நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு கவரை நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு எந்த ஒரு பக்கெட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸையும் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவெல்லாம் அரைச்சப்போலே லாஸ்ட்டு மாவு பார்த்தீங்கன்னா மீந்து போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மாவு சீக்கிரமாக புளிச்சு போயிடுங்க. மீந்து போன மாவு புளிச்ச மாவு வந்து நம்ம கீழே கொட்டிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கீழே கொட்டாமல் இது போல் நீங்களே செஞ்சு சாப்பிடலாங்க. இதனால் மாவுமே வேஸ்ட் ஆகாது. எப்போதும் போல் தோசை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை உள்ளுக்கெல்லாம் 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம மைதா மாவு அப்படின்னா கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாங்க. மாவு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க.
அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக, கடுகு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா, கொத்தமல்லி ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கி வச்ச வெங்காயத்துக்கும் நம்ம இந்த மாவுக்குள்ளே அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலக்கி விட்டால் பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் குழிப்பணியாரமும் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி குழிப்பணியாரம் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், மாவு வேஸ்ட்டே ஆகாது, நல்லா ருசியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், புளிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் வேர்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டாலே போதுங்க. கொஞ்ச நாள் மட்டுமே நல்லாயிருக்கும். நாளாக அந்த வேர்க்கடலை உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லைங்க, புழு பூச்செல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேர்க்கடலை எப்போதும் போல் பாக்ஸில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் சால்ட் எடுத்துகிட்டு வேர்க்கடலை மேலே படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலால் 2-3 போல் பிரியாணியில் நீங்கள் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. முக்கியமாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் சைடில் வச்சிங்கன்னா 1 வருஷம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். கசப்பு தன்மை வராது, வண்டு புழு பூச்சி வராது, வேர்க்கடலை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஏதாச்சும் நம்ம குருமா செய்யும் போது இல்லை சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் செய்யும் போதாக இருக்கட்டுங்க, குழம்பு கொஞ்சம் கம்மியாகிடும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி மாதிரி ஆகிடும், உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இந்த 3 பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிக பேர் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் குழம்பு மட்டும் தான் வச்சுருக்குங்க. இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரை மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் கொட்டுக்கடலை நான் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த தேங்காய் பேசி நம்ம மசாலா குழம்பு உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்ட பின்னாடி தேவையானளுக்கு மட்டும் கல்லுப்பு இல்லை தூளுப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இப்படி நீங்கள் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது குழம்பு உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலும் நல்லா கெட்டியாயிரும். அது மட்டும் இல்லாமல் உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய குவான்டிட்டி நமக்கு குழம்புமே கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிப்ஸு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வெயில் காலம் வர ஆரம்பிச்சுங்க, வீட்டில் ரொம்ப வெக்கையாக இருக்குங்க. அதுக்காக இந்த டிப்பை மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம பார்த்தீங்கன்னா ஏசிலாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வீட்டில் ஃபேன் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் நல்லா சில்லுன்னு ஏசி மாதிரி கூலிங்காக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இது போல் 2-3 கொட்டாங்குச்சி போல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 கொட்டாங்குச்சி போல் எடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொட்டாங்குச்சி நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அகலமான பாத்திரம் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி கொட்டாங்குச்சி ஃபுல்லாகவே இது போல் நீங்கள் அந்த பாத்திரம் உள்ளுக்குள்ளே நம்ம வச்சுட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி ஃபுல்லாக நேராக நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி இதுக்குள்ளே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளேயும் அதே மாதிரி இந்த பாத்திரம் உள்ளுக்குள்ளேயும் ஃபுல்லாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சு விட்டுடலாங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ஐஸ் கட்டி வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஐஸ் கட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஐஸ் கட்டி ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஆனதும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ரூமுக்குள்ளே ரொம்ப சூடாக இருக்கோ அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டேபிள் ஃபேன் இல்லை சீலிங் ஃபேன் எந்த ஃபேன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபேனுக்கு முன்னாடி ஒரு டவல் நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள். இது போல் கொஞ்சம் தப்பமாக நீங்கள் டவலாக மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஐஸ் கட்டி நீங்கள் வச்சு விட்டுருங்க. நான் வச்சுட்ருக்கலையே இது மாதிரி
நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி அது மேலே குட்டியோ ஒரு டவல் நீங்கள் போட்டு விட்டுருங்க. அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு பனியன் கிளாத்தை நீங்கள் மேலே போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் ஃபேன் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. எப்படி ஏசி ஆன் பண்ணால் ரொம்ப கூலிங்காக இருக்குமோ அதே மாதிரி நல்லா கூலிங்காக நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெயில் சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு, வீடு ஃபுல்லாகவே அங்கங்கே சூடாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இதனால் சளி பிடிக்கலாம் எதுவும் வாய்ப்பு இருக்காது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணாதான் பெஞ்ச் இல்லாமல் துவைச்சி முடிச்சு கட்டல் மேலே மடிச்சுட்டு போலையா, அந்த மாதிரி நம்ம மடிச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு பெஞ்சிட்டு அங்கங்கே கசன்னு விழுந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அழுக்கெல்லாம் சீக்கிரமாக படவும் செய்யுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பெஞ்சிட் 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு சின்னதாக ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பெஞ்சிட் நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாதான் ஏதாச்சும் ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. ஷால் எடுத்துகிட்டு ரெண்டாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நம்ம எடுத்து வச்ச பெஞ்சிட் இருக்கு இல்லையா, அந்த பெஞ்சிட் எடுத்து இந்த ஷால் மேலே கரெக்டாக நீங்கள் சென்டரில் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு விட்ட பின்னாடி ஷாலை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா ரோல் பண்ணிவிட்டு போகணுங்க. ரோல் பண்ணும்போது லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக நீங்கள் ரோல் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் நல்லா நம்ம ஷாலை ரோல் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம நேராக வச்சுட்டுக்கலாம். நேராக வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 2 பக்கமும் ஷால் இருக்குல்லையே, அந்த ஷாலை நீங்கள் ஒரு லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக லப்பர் பேண்டை போட்டுக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் நீங்கள் லப்பர் பேண்டு போட்டு விட்ட பின்னாடி இதை கொண்டு போய் ஷெல்ஃபில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பெஞ்சிட் அழுக்காகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லா புதுசு போலவே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் திவான் சோபா யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மேலே வைக்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.